ஓம் சாந்தி. அனைத்து தேவகுல ஆத்மாக்களுக்கும் ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போவது பாஸ் வித் ஆனர். அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மதுபனில் நடைபெற்ற தாதி குல்சார் அவர்களின் சிறப்பு வகுப்பு. பாபாவிடம் உங்களுக்கு அன்பு உள்ளது, சக்தி, யோகம், வரதானம் எல்லாம் கொடுத்துள்ளார். நினைவு என்பது யோக அக்னி. இந்த நினைவின் மூலமாகத்தான் விகர்மம் விநாசம் ஆகிறது, சக்தியும் கிடைக்கிறது, சம்ஸ்கார பரிவர்த்தனையும் ஆகிறது. மேலும் பாபாவுடன் இருக்கும் அனுபவமும் பாபாவின் குடைநிழலில் இருக்கும் அனுபவமும் ஆகிறது. எனவே நினைவுதான் யோகம், நமது பாதுகாப்பின் சாதனமாகவும் இருக்கிறது. ஆகையால் நினைவின் மூலமாகத்தான் எதிர்வரக்கூடிய அனைத்து டெஸ்ட் பேப்பரையும் பாஸ் செய்து பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். விதேகி சொரூபம். இப்பொழுது இந்த கடைசி முரளியில் பாபா சாரம் கொடுத்துள்ளார். அதில் குழந்தைகளே, இந்த கடைசி சமயத்தில் விதேகி சொரூப ஸ்திதிதான் குழந்தைகளாகிய உங்களை பிரம்மா பாபாவுக்கு சமமாக பாஸ் வித் ஆனர் ஆக்கும். ஏனெனில் கடைசி சமயத்தில் பலவிதமான டெஸ்ட் பேப்பர் நம் முன் வரும். ஆனால் அந்த அனைத்து பேப்பரிலும் பாஸ் ஆக வேண்டுமானால் விதேகி அவஸ்தா மிக அவசியம். விதேகி என்றால் சரீரத்தில் இருந்து கொண்டே சரீர உணர்வில் இருந்து விடுபட்டு உங்கள் சுய சொரூபத்தில் நிலைத்து இருப்பது, அதாவது சுய சொரூபம். சுயம் பாபா மற்றும் சுய வீடு, அதாவது ஆத்மநிலை, பிறகு சாந்தி தாமம் ஆகிய இம்மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதாகும். பாஸ் வித் ஆனர் ஆவதற்கான ஸ்திதி. ஆத்மா தன் சுய சொரூபத்தில் நிலைத்திருக்கிறது, தன் அப்பாவின் நினைவில் நிலைத்திருக்கிறது, பின்பு தன் வீட்டின் நினைவில் நிலைத்திருக்கிறது. இம்மூன்று ஸ்திதியும் ஜோதி சொரூபத்தின் ஸ்திதியாகும். இதுவே பிரகாசத்தின் ஸ்திதி என்பதாகும். உங்கள் சொரூபம் ஜோதி சொரூபம், பாபாவின் சொரூபமும் ஜோதி சொரூபம், உங்கள் வீட்டின் சொரூபமும் பிரகாச சொரூபம். இந்த ஸ்திதிதான் கடைசியில் உங்களை பாஸ் வித் ஆனர் ஆக்கும். ஏனெனில் கடைசி சமயத்தில் பாஸ் வித் ஆனர் ஆவதற்கு எல்லா பேப்பரிலும் பாஸ் ஆக வேண்டும். அந்த பேப்பர்களை உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன். அதாவது கடைசியில் பலவிதமான பேப்பர்கள் வரும். அவைகளை பாஸ் ஆவதற்கான விதி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை விதமான பேப்பர் வரும் என்று தெரியுமா? கடைசியில் எந்த பேப்பர் வருமோ அந்த பேப்பர்கள் 8 விதமானது. அந்த 8 பேப்பரிலும் பாஸ் ஆகக்கூடியவர்களே அஷ்டரத்தினங்கள், அதாவது பாஸ் வித் ஆனர் ஆவர். டெஸ்ட் பேப்பர் 8 விதம். பேப்பர் என்னவென்று, அதாவது என்னென்னவென்று பாபா முன்பே கூறிவிட்டார். அந்த பேப்பர்கள் என்ன என்ன வருமென்று. அது மட்டுமல்லாமல் பாஸ் ஆவதற்கான விதியும் என்னவென்று கூறிவிட்டார். ஆனாலும் அதை உங்களுக்கு கூறுகிறேன். பாபா விதிக்கான சாரத்தையும் கூறியுள்ளார். விதேகி சொரூப ஸ்திதி தான் உங்களை பாஸ் வித் ஆனர் ஆகும். இருப்பினும் இந்த விதேகி சொரூப ஸ்திதி 8 பேப்பரிலும் எப்படி பாஸ் வித் ஆனர் ஆக்குகிறது என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், தெளிவும் படுத்துகிறேன். ஏனெனில் பேப்பர் ஸ்தூலமாகவும்
சூக்ஷ்மமாகவும் இருக்கிறது. அது 1. 5 விகாரம் ஏதாவது பழைய சம்ஸ்காரத்தின் மூலம் வரும் பேப்பர். 2. 5 தத்துவங்களின் மூலம் வரும் பேப்பர். 5 தத்துவங்கள் என்றால் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் மூலம் வரும் பேப்பர். 3. பிரகிருதியின் அதாவது இயற்கை சாதனங்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட பொருட்கள், குடிநீர், உணவு, பெட்ரோல் முதலானவை எதுவும் கிடைக்காமல் போவதற்கான பேப்பர். 4. லௌகீக சம்பந்தங்களின் மூலம் வரும் பேப்பர். 5. அலௌகிக சம்பந்தம் அதாவது பிராமண பரிவாரத்தின் மூலம் வரும் பேப்பர். 6. ஈவில் சோல் துஷ்ட ஆத்மாக்களின் மூலம் வரும் பேப்பர். 7. கர்மபோக் அதாவது சரீர கர்மபோக் மூலம் வரும் பேப்பர். 8. கெட்ட பார்வை மற்றும் செயல்கள் உள்ள ஆத்மாக்களின் மூலம் வரும் பேப்பர்களாகும். இந்த 8 பேப்பர்களிலும் நாம் பாஸ்வித்தானராக வேண்டும். பேப்பர்கள் பற்றி நமக்கு முன்பே தெரியும். பாஸ் ஆகும் விதி கூட தெரியும். எனவே நீங்கள் பாஸ் ஆக வேண்டுமல்லவா? ஆனால் இந்த படிப்பின் பெரிய அதிசயம் என்னவென்றால் அனைத்தும் தெரிந்திருந்தும் பாஸ்வித்தானர் 8 பேர்தான் ஆகிறார்கள். ஏனெனில் பாபா என்ன விதி கூறியுள்ளாரோ அந்த விதியை முழுமையாக தன்னுடையதாக நடைமுறையில் கொண்டு வருவதில்லை என்பதே ஆகும். முதலாவதாக 5 விகாரம் பழைய சம்ஸ்காரத்தின் மூலம் வரும் பேப்பர். 5 விகாரங்களின் மீது வெற்றி பெறுவதற்கான சாதனம் அதாவது சம்ஸ்காரங்களின் மீது வெற்றி பெறுவதற்கான சாதனம் ஒன்று மட்டுமே முக்கியமானது. அதுவே அசரீரி ஸ்திதி, ஆத்மஸ்திதி. ஒருவேளை நீங்கள் ஆத்மஸ்திதியில் நிலைத்திருந்தீர்களேயானால் இந்த விகாரங்கள் அதாவது பழைய சம்ஸ்காரங்கள் தானாகவே அழிந்து போய்விடும். விகாரத்தின் உற்பத்தி, சம்ஸ்காரத்தின் உற்பத்தி இது அனைத்தும் தேக அபிமானத்தில் இருந்து வருவதுதான். நீங்கள் அனைவரும் ஆத்மா அபிமானி ஸ்திதியில் நிலைத்திருந்தால் விகாரங்களின் மீது மிக சுலபமாக வெற்றி பெறலாம். எனவே பாபா இந்த கடைசி முரளியில் அதிக வேகம் கொடுத்துள்ளார். ஆகையால் தேகி அபிமானி ஸ்திதியில் நிலைத்திருங்கள். 2. 5 தத்துவங்களின் மூலம் வரும் பேப்பர். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் மூலம் வரும் பேப்பர். 2. 5 தத்துவங்களின் மூலம் டெஸ்ட் பேப்பர் அல்லது பிரகிருதி மூலம் வரும் பேப்பர். பிரகிருதி பேப்பரில் மழை, பூகம்பம், புயல் மற்றும் இயற்கையின் சீற்றங்கள் அனைத்தும் உள்ளது. பாபா இந்த முரளியில் கூறியுள்ளார், 5 தத்துவங்களும் முழு குழப்பத்தில் வந்தாலும் நீங்கள் விதேகி ஸ்திதியில் நிலைத்திருந்தால் பிரம்மா பாபாவுக்கு சமமாக பாஸ் ஆவீர்கள். அந்த காட்சியை உங்கள் முன் கொண்டு வாருங்கள். இயற்கை சீற்றத்தின் காட்சிகள். நீங்கள் உட்கார்ந்துள்ளீர்கள். உங்கள் முன் ஒரு மாளிகை இடிந்து விழுகிறது. வெள்ளம் உள்ளே வேகமாக வருகிறது. அப்பொழுது நீங்கள் உங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வீர்கள்? எப்படி தப்பிப்பீர்கள்? உதாரணமாக நீங்கள் கடற்கரையில் உள்ளீர்கள். இதை பாபா பாம்பேவுக்கு கூறியுள்ளார். 100 அடி உயரத்திற்கு கடல் அலை வருகிறது. 100 அடி உயரம் கடல் அலை எழும்பி வருகிறது என்றால் பாம்பேவில் உள்ள எந்த பகுதியும் தப்பிக்க முடியாது. எல்லாம் கடலுக்குள் போய்விடும். அப்படிப்பட்ட நிலையில் உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்து கொள்வீர்கள்? அதற்கு என்ன விதி? அல்லது மிக வேகமாக புயல்,
பூகம்பம் வருகிறது. சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், காந்தி கிராமத்தில், அதாவது குஜராத் வந்தது இல்லையா? அதுபோல் எவ்வளவு நஷ்டம் செய்துள்ளது. மீண்டும் மீண்டும் பூகம்பம் வந்தது. ஒருவேளை இப்படி வந்தால் நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்து கொள்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? உதாரணம், முன்னால் அமர்ந்துள்ளவர்களை பார்த்து கேட்கிறார். அதற்கு சிலர் மதுபன் வந்து விடுவோம் என்கிறார்கள். அதற்கு தாதி, மதுபன் வந்து விடுவீர்களா? அவ்வளவு நேரம் இருக்குமா? புயல், பூகம்பம் எதிரில் உள்ளது என்றால் எப்படி அதை கடப்பீர்கள்? இது 5 தத்துவங்களின் விஷயம், சம்ஸ்காரங்களின் விஷயம் அல்ல. மாற்றுவதற்கு தத்துவங்களிடமிருந்து தப்பிக்க வழி. இதற்கு மிக அழகான விதி உள்ளது. அதாவது, தத்துவங்கள் உங்களுக்கு துக்கம் தராது. பாபாவின் மகா வாக்கியம் நினைவு செய்யுங்கள். அதாவது, இறுதி சமயத்தில் தத்துவங்கள் உங்களுக்கு தாசி ஆகும். அப்போது உங்கள் முன் தெரியும், 5 தத்துவங்களும் உங்களுக்கு துக்கம் தர முடியாது. யார் தத்துவங்களுக்கு துக்கம் தருகிறார்களோ அவர்களுக்கு தத்துவங்கள் துக்கம் தரும். அதாவது, தவறான வாயுமண்டலத்தின், அதாவது எண்ணங்களின் மூலமாக இப்பொழுது யார் இயற்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறார்களோ, இயற்கை துக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுக்கே அதன் ரிட்டனில் இயற்கை தன் பழியை கண்டிப்பாக தீர்த்து கொள்ளும். இருந்தாலும் எந்த குழந்தை இயற்கைக்கு துக்கம் தருவது இல்லையோ, சுப பாவனை மூலமாக, நல்ல சங்கல்பங்களின் மூலமாக யார் இயற்கைக்கு இப்பொழுது சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இயற்கை துக்கம் தராது. இப்படிப்பட்டவர்களுக்கு இயற்கை நன்மையே செய்யும், ரிட்டனில் சுகம் கொடுக்கும். மனித ஆத்மாக்களின் ஸ்திதி எப்படி இருக்குமோ அப்படியே அதன் பிரபாவமானது சக்திசாலியாக இயற்கையினுடன் கலந்துவிடும். அதேபோல் நீங்கள் எந்த அளவு சக்திசாலியான சங்கல்பங்களை உருவாக்குகின்றீர்களோ அந்த சங்கல்ப சக்தியானது இயற்கையில் கலந்து அதன் ஆதாரத்தில் தத்துவங்கள் தன் ரூபங்களை மாற்றிக்கொள்கிறது அல்லது மாறுகிறது. இதற்கு 2-3 உதாரணங்கள் தருகிறேன். சிலர் எதிர்காலத்தை பற்றி கூறுகிறார்கள் என்று நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது, இந்த நாளில் இது நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அது அந்த நேரத்தில் நடைபெறுவதில்லை. ஏனெனில் ஆத்மாக்களின் எண்ணங்கள் 5% மட்டுமே நடக்கும் என்று இருக்குமானால் மீதமுள்ள 95% ஆத்மாக்களின் எண்ணங்கள் நடைபெறாது என்று உள்ளது. அதனால் அந்த 95% எண்ணங்கள் 5% எண்ணங்களை நடக்க விடாமல் செய்துவிடுகிறது. இப்படி எதனால் நடக்கிறது என்றால், மனித ஆத்மாக்களின் சங்கல்பத்தின் பிரபாவம் தத்துவங்களின் மீது உடன் கலக்கிறது. அதனால் உங்கள் சங்கல்ப ஸ்திதியாகப்பட்டது மிக சக்திசாலியாக இருக்க வேண்டும். இதற்குத்தான் பாபா நீங்கள் இயற்கைக்கு பதியாக, அதாவது தலைவனாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது இயற்கையை வென்றவன் என்கிற ஸ்திதியை இருக்க வேண்டும். இயற்கைக்கு தலைவனாக உள்ளேன் என்ற ஸ்திதி இருக்கும்போது நீங்கள் அந்த சமயத்தில் என்ன சங்கல்பம் செய்கின்றீர்களோ, எப்படி நீங்கள் இயற்கைக்கு உத்தரவு தருகின்றீர்களோ அப்படியே இயற்கையும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். ஒருவேளை நீங்கள் பாபாவின் நினைவிலேயே நீங்கள் நிலைத்திருக்கின்றீர்கள் என்றால் அப்பொழுது பாபா மேலே சொல்லியுள்ள மகா வாக்கியங்களை நினைவு செய்யுங்கள். திடீர் தீ
புயலும் தப்பிக்கும் வழியும். பாபா கூறியுள்ளார், ஒருவேளை எதிர்பாராமல் 4 பக்கமும் தீப்பிடித்து கொள்ளுமானால் எப்படி தப்பிப்பீர்கள்? எப்படி பூனையானது அடுப்பின் கதகதப்பில் பாதுகாப்பாக இருக்கிறதோ அதேபோல் யார் பாபாவின் அரவணைப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். மேலும் பாபாவின் ஒரு தெளிவான மகா வாக்கியம், ஒருவேளை புயலோ வெள்ளமோ வருகிறது என்றால் அப்பொழுது நீங்கள் பாபாவின் கையை பிடித்து கொண்டு உங்கள் பயணத்தை தொடர்ந்தால் உங்கள் பயணமானது தானாகவே நல்வழி பயணமாகும். நீங்கள் பாதுகாப்பாகவும் இருப்பீர்கள். இதற்குத்தான் பாபா முரளியில் இந்த பாடலை கூறுவார். பகவானுடன் இருக்கும்போது புயலோ மழையோ என்ன செய்யும்? இந்த பாடலை இதற்கு முன்பும் கேட்டுள்ளோம். இது நடைமுறையில் உண்மையானதே. எனவே இயற்கையின் டெஸ்ட் பேப்பரிலிருந்து நாம் வெற்றி பெறுவதற்கான சாதனம் விதேகி ஸ்திதியிலிருந்து பாபாவின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். எந்த அளவு பாபாவின் நினைவில் நிலைத்திருக்கிறீர்களோ அந்த அளவு பாபா உங்களை காப்பாற்றுவார். மேலும் ஆத்மாவுக்கு சக்தியும் கிடைக்கும். ஆத்மாவுக்கு எப்படிப்பட்ட சக்தி கிடைக்கிறது என்றால் உங்கள் சங்கல்ப ஆதாரத்தின் மூலம் இயற்கையே தன் ரூபத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி கிடைக்கிறது. மேலும் இயற்கை தன் ரூபத்தை மாற்றிக்கொள்வதுடன் அதன் பாதையையும் தானே மாற்றிக்கொள்கிறது. ஆகையால் இப்படிப்பட்ட ஸ்திதியை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்காக இப்பொழுது முதல் அசரீரி பவ ஆவதற்கான பயிற்சி தேவை. மூன்றாவதாக பிரகிருதியின் சாதனங்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட பொருட்கள் எதுவும் கிடைக்காமல் போவதற்கான பேப்பர். இந்த பேப்பர் தான் மிக பயங்கரமானது. ஏனெனில் இந்த சரீரம் 5 தத்துவங்களால் ஆனது. இந்த 5 தத்துவ சரீரத்தை கவனிக்க 5 தத்துவங்களின் பொருட்களும் தேவையாகும். இல்லையெனில் சரீரம் இயங்காது. இந்த சரீரத்திற்கு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆக இந்த 5 பூதங்களும் இந்த 5 தத்துவ சரீரத்திற்கு அவசியமாகிறது. இவைகள் இல்லையெனில் சரீரம் இயங்காது. இது ஒரு நாள் 2 நாளின் விஷயம் கிடையாது. எதுவரை இச்சரீரத்தில் ஆத்மா இருக்குமோ அதுவரை உள்ள விஷயம் இது. நாம் வாணியில் கேட்டிருப்போம், இறுதி சமயத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது. அச்சமயம் நாம் வைர மோதிரமே கொடுத்தாலும் ஒரு டம்ளர் தண்ணீர் கூட கிடைக்காது. அவ்வளவு மிக மோசமான காலம் வரும். குடிக்கவே தண்ணீர் கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் அந்த நீர் குடிக்க பயன்படாது. ஏனெனில் அது விஷமாக மாறிவிடும். உணவும் கிடைக்காது, அதுவும் விஷமாக மாறிவிடும். சாப்பிட்டால் இறந்து விடுவார்கள் என்று பாபா கூறியுள்ளார். அப்படிப்பட்ட சமயத்தில் நாம் என்ன செய்வோம்? சரீரத்தையும் கவனித்தாக வேண்டும். அதனால் என்ன செய்ய முடியும்? இந்த பேப்பரை எப்படி பாஸ் செய்வீர்கள்? சரி, அந்த காட்சியை உங்கள் முன் நடப்பதாக கொண்டு வாருங்கள். அப்போது வகுப்பில் இருந்தவர்கள் சிலர் தண்ணீரே குடிக்க மாட்டோம் என கூறினார். அதுக்கு தாதி, அப்படியா? எவ்வளவு நாட்கள் அப்படி தண்ணீர் குடிக்காமல் இருப்பீர்கள்? எவ்வளவு நாட்கள் சாப்பிடாமல் இருப்பீர்கள்? சரி, எவ்வளவு நாட்கள் சாப்பிட மாட்டீர்கள்? எப்படி நீங்கள் இந்த பேப்பரை பாஸ் செய்வீர்கள்? சாப்பிட குடிக்க எதுவுமே கிடைக்காது. என்ன ஆகும்? இப்படிப்பட்ட பேப்பர் கண்டிப்பாக வரும். எப்படி பாஸ் ஆவீர்கள்? சரி,
இந்த பேப்பரை பாஸ் செய்ய சாதனம் என்ன? பாஸ் ஆக சாதனம். கடைசி சமயத்தில் உங்கள் ஸ்திதி சக்திசாலியாக இருக்கும். ஒரு முரளியில் பாபா கூறியுள்ளார், அதாவது அந்த சமயத்தில் உங்கள் ஸ்திதி சர்வசக்திகள் சம்பன்னமாக இருக்கும் காரணத்தினால் அந்த சக்தியினால் உங்களுக்கு அவசிய தேவைகளான பொருட்களையெல்லாம் அது கொண்டு வந்து சேர்க்கும். அந்த சமயத்தில் உங்கள் அசரீரி பவ என்பதற்கான பயிற்சி மற்றும் ஏக் பாப் தூஸ்ரா நா கோயி, அதாவது எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற ஸ்திதியினுடைய பயிற்சி. நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன், ஃபரிஸ்தாவாக உள்ளேன், பாபாவின் வீட்டிற்குத்தான் போய்கொண்டிருக்கின்றேன் இந்த நிலையை கொண்டு வந்து ஆத்மாவானது இந்த சரீரத்தை விட்டு பாபாவிடம் மேலே சென்றுவிடும். எப்படியெனில் நான் ஆத்மா அசரீரி பவ என்ற யோக பயிற்சி செய்து ஆத்மா உடலை விட்டு மேலே பறந்து சென்றுவிடும். எப்படி சந்நியாசிகள் உட்கார்ந்தபடியே சரீரத்தை விட்டு விடுகிறார்கள் இல்லையா? அதுபோலவே அசரீரி பவ என்ற பயிற்சியை அந்த சமயத்தில் செய்து மேலே போக வேண்டும் என்று பாபா பல முறை கூறியுள்ளார். கடைசி சமயத்தில் சில ஆத்மாக்கள் இச்சிருஷ்டியில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு சாப்பாடு, தண்ணீர் கண்டிப்பாக தேவைப்படும். இவர்கள் மூலம் கடைசி சமயத்தில் பல காரியங்கள் நடைபெற வேண்டும். அதாவது ஸ்தாபனை, சாட்சாத்காரம் போன்ற பல காரியங்களும் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பாபா கூறியுள்ளார். கடைசியில் உங்கள் ஸ்திதி மிகவும் சக்திசாலியாக இருக்கும். நீங்கள் எந்த பொருள் மீது திருஷ்டி வைத்தாலும் அதன் ரூபம் உடனே மாறிவிடும். இந்த விஷயம் சத்தியமானது, மிக உயர்ந்ததுமா ஆகும். இதற்கு உதாரணம் பக்தியும் ஞானமும். மீரா பக்தியில் விஷம் குடிக்கிறாள், இது உண்மை. ஆனால் அந்த விஷத்தை குடித்த பின்பும் மீரா ஏன் இறக்கவில்லை? என்ன காரணம்? அப்படி சொல்லப்போனால் பக்தர்களை விட மிக உயர்ந்தவர்கள் ஞானி குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆனால் இன்று பிராமண குழந்தைகள் உள்ளார்களா? அதாவது விஷம் குடித்தாலும் இறக்காமல் இருக்கும் அளவுக்கு பிராமண குழந்தைகள் உள்ளார்களா? விஷம் குடித்தாலும் இறக்காமல் உள்ளனரா? மீரா விஷம் குடித்தால் இறக்கவில்லை. ஏன் இறக்கவில்லை? அதன் காரணம் மீராவின் நினைவில் ஸ்ரீகிருஷ்ணன் ஒன்றி போயிருந்தார். ஸ்ரீகிருஷ்ணனின் நினைவின் சக்தி விஷத்தின் ரூபத்தை மாற்றிவிட்டது. ஸ்ரீகிருஷ்ணன் பொதுவான ஆத்மா அல்ல, முதல் எண்ணில், அதாவது முதல் நம்பரில் வருபவர். சிவபாபாவுக்கு பின் ஸ்ரீகிருஷ்ணன் தான். ஸ்ரீகிருஷ்ணரின் நினைவில் இருக்கும்போது அவ்வளவு சக்தி கிடைக்கிறது. அதாவது விஷத்தின் ரூபத்தையே மாற்றிவிட்டது. ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவில் இருந்தாலே அந்த அந்த விதமான சக்தி கிடைக்கிறது என்றால், ஸ்ரீ கிருஷ்ணரை படைத்த இறைவன் பரமாத்மா சிவனின் நினைவில் இருந்தால் நமக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சக்தியின் ஆதாரத்தின் மூலம் உங்கள் பார்வை எந்த பொருள் மீது பட்டாலும் நீங்கள் சாப்பிடுவதற்கு தகுதி உள்ளதாக மாறிவிடும். இதன் நடைமுறை சான்று பரீட்சை நம் யக்னத்தில் நடைபெற்றது. பெக்கர் பார்ட்டும் சக்திசாலி ஸ்திதியும். ஒரு முறை நமது யக்னத்தில் பெக்கரி பார்ட் நடைபெற்றது, அதாவது பிச்சைக்கார நிலை நடைபெற்றது.
இது மவுண்ட் அபுவில் நடந்த விஷயம். நீட்டாக இருந்த பீர்க்கங்காய் பொரியல் செய்தார்கள். அதில் மிக கசப்பான காயும் கலந்துவிட்டது. பொரியல் செய்த பின்பு ருசி பார்த்தார்கள். அப்போது அது மிக மிக கசப்பாகவே இருந்தது. அந்த கசப்பு வாயில் வைக்க முடியவில்லை. அந்த சமயம் பெக்கர் பார்ட் வேறு. அதனால் அந்த பொரியலை கீழே கொட்டவும் முடியவில்லை. இந்த விஷயம் பாபாவுக்கு தெரிய வந்தது. அதாவது பிரம்ம பாபாவுக்கு தெரிய வந்தது. பாபா வந்து அந்த சப்ஜியின் முன்னே நின்று சிறிது நேரம் திருஷ்டி கொடுத்தார். பின்பு அதில் இருந்த கசப்புத்தன்மைகள் எல்லாம் போய்விட்டது. இது நடந்த ஒரு உண்மை. அதுபோல் உங்கள் திருஷ்டிக்கும் சக்தி இருக்கும். கடைசி சமயத்தில் நீங்கள் மாஸ்டர் பாப்பகட்டேஸ்வர், மாஸ்டர் பதித பாவன், மாஸ்டர் சத்கதி தாத்தா என்ற ஸ்திதி உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட ஸ்திதிகளின் ஆதாரத்தின் மூலம் வெற்றி பெற முடியும். நான்காவதாக, லௌகீக சம்பந்தங்களின் மூலம் வரும் பேப்பர். இவர்கள் மூலம் என்ன பேப்பர் வரும்? லௌகீக சம்பந்தங்களின் மூலமாக வரும் பேப்பர் என்றால், இப்போது எந்த ஆத்மாக்கள் உங்களுடன் லௌகீக சம்பந்தத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சிவபாபா வந்துள்ளார் என்று சொல்கிறீர்கள். மேலும் சிவபாபாவை நினைவு செய்து உங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள் என்றும் கூறுவீர்கள். இதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கேட்கவும் மாட்டார்கள். எப்போது அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மீது இன்னும் கர்ம கணக்கு உள்ளது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். அந்த கர்ம கணக்குகளை முடிக்க அவர்கள் அதிக தண்டனை பெற வேண்டி வரும். அதனால் இப்போது நீங்கள் அப்படிப்பட்ட காட்சிகளை உங்கள் முன் கொண்டு வந்து பாருங்கள். அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் கண் முன்னாடியே அப்பா, அம்மா, சகோதர சகோதரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் உங்களிடம் காப்பாற்று காப்பாற்று என்று கூக்குரல் இடுகிறார்கள். காப்பாற்று காப்பாற்று என்று கூச்சல் போடுவார்கள். இவைகள் எல்லாம் உங்கள் கண் முன் நடைபெறுகிறது. அப்போது நீங்கள் பாபாவின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். பாபாவின் நினைவில் நிலைத்திருப்பதுதான் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் சாதனம். உங்கள் பாதுகாப்பு சாதனம் எது? நீங்கள் சில ஆன்மீக படங்களை பார்த்திருக்கலாம். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடைபெறும். அப்போது நீங்கள் கவனித்திருக்கலாம். தேவர்கள் சண்டையிட முற்படும்போது அவர்கள் முன் ஒளிவட்டம் ஒன்று அவர்களை சுற்றி வரும். அசுரர்கள் பானம் விடும்போது ஒளி வட்டத்தில் மோதி திரும்பி பின்னோக்கிய அல்லது அம்பை எய்தவரிடமோ போய் சேர்ந்துவிடும். இப்படியே தேவர்கள் மிக பாதுகாப்பாக இருப்பார்கள். அதுபோல நீங்கள் பாபாவின் நினைவில் நிலைத்திருந்தால் எப்படி இராணுவம் நாட்டை பாதுகாத்து வருகிறதோ அதுபோல் பாபாவின் நினைவு ஆத்மாவாகிய உங்களை பாதுகாக்கும் என்று பாபா கூறியுள்ளார். படங்களில் காணும் ஒளிவட்டம் உங்களை பாதுகாக்காது. சுயம் எந்த அளவு பாபாவின் நினைவில் இருக்கின்றீர்களோ அந்த நினைவுதான் ஒளி வட்டத்திற்குள் இருப்பது போல் உங்களை உணரச் செய்யும். அப்போது பிறருக்கு உங்கள் சரீரமே தெரியாது. பாபாவின் நினைவிலேயே நிலைத்திருப்பீர்கள். ஆக இந்த பாதுகாப்பின்படி நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். டக் ஆஃப் வார் அப்படி என்றால் என்ன? ஒருவேளை உங்கள் லௌகீக பரிவாரத்தினர் உங்கள் கண் முன்னே கொடுமைப்படுத்துவதைக் கண்டு சற்று பதறி போவீர்களானால் அல்லது அங்கே என்ன நடக்கிறது என்று எண்ணுவீர்களேயானால் அந்த கணமே உங்களுக்கு பாபாவின் நினைவு போய்விடும். அதனால்
பாபாவின் நினைவு சக்தியினால் ஏற்பட்ட ஒளிவட்டம் மறைந்து போய்விடும். ஆத்ம உணர்வு மறந்து சரீரமே தெரியும். அப்போது சாதாரண மனிதர்களாகி விடுவீர்கள். அதனால் அச்சமயம் உங்கள் லௌகீக சம்பந்தங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையான நிலையே உங்களுக்கும் ஏற்படும். அதாவது அதே கத்தி உங்கள் மீதும் பாயும். இதற்குத்தான் டக் ஆஃப் வார், தொடர் கொலை என்று கூறப்படுகிறது. நஷ்டமோகா ஆக சகஜ விதி என்ன? பாபா கூறுகின்றார், அடுத்த விஷயம் என்னவெனில் நஷ்டமோகா நிலைக்கு வர வேண்டும். கொஞ்சம் கூட நம் கவனம் பிறர் மீது போகக்கூடாது. ஆகையால் இது பயங்கரமான பேப்பராகும். இங்கே உட்கார்ந்திருக்கும் போதே தன் குழந்தை வெளியில் அழுகிறது என்றால் உடையவர்கள் உடனே வெளியே ஓடிப்போய் பார்ப்பார்கள். அதற்காக கவனிக்க கூடாது என்பது இல்லை. அந்த அளவு நஷ்டமோகா ஆக வேண்டும். இதற்கு மிக சகஜமான விதி உள்ளது. பாபா உடன் நடைமுறையில் சர்வ சம்பந்தமும் வைக்க வேண்டும். வெறும் வாயால் சொல்வது மட்டுமல்ல, நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும். அதாவது பாபா தான் என் குழந்தை, என் அப்பா, என் அம்மா, என் நண்பன், எல்லாமும் பாபா தான் என்று நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். பாபா காதலனாகவும் காதலியாகவும் உள்ளார். அனைத்து சம்பந்தமும் அவர்தான். ஆகையால் பாபாவின் மீது அந்த அளவு நடைமுறையில் சம்பந்தம் வையுங்கள். பாபா மட்டும்தான் எனக்கு எல்லாமே என்று இருக்க வேண்டும். எப்படி பிரம்ம பாபா இருந்தார், அதுபோல் அடுத்த ஒருவருக்கு இடம் என்கிற கேள்வியே இல்லை. உங்கள் லௌகீக குடும்பத்தில் உள்ளவர்கள் தண்டனை பெறுகிறார்கள் என்றால் அதில் உங்களுடைய தவறு ஏதும் இல்லை. பகவான் வந்துள்ளார், அவரை நினைத்து உங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு முன்பே கூறியுள்ளீர்கள். அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதது அவர்களுடைய தவறு. அதனால் அதன் பலனை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். எனவே நாம் அந்தளவு நஷ்டமோகா ஆக வேண்டும். அதாவது மோகம் என்றால் என்ன என்று தெரியாத நிலை. பகவத்கீதையினுடைய ஞானத்தின் சாரம் நஷ்டமோக ஸ்மிருதி லப்தா என்பதாகும். ஐந்தாவது, அலௌகிக சம்பந்தம் அல்லது பிராமண பரிவாரத்தின் மூலம் வரும் பேப்பர். பிராமண ஆத்மாக்கள் மூலம் என்ன பேப்பர் வரும்? ஏதாவது வருமா? பிராமண ஆத்மாக்கள் மூலம்தான் எல்லாவற்றையும் விட அதிகமான பேப்பர்கள் வரும். எல்லா பேப்பர்களையும் விட ஏன் அதிகமாக இருக்கும் என்றால், முழு கல்பத்திலும் நீங்கள் யாருடன் அதிக சமயம் உள்ளோம் என்று பாருங்கள். நாம் எப்போதும் இவர்களுடனேயே இருந்துள்ளோம். பின்பு பேப்பர் யாருடன் அதிகம் இருக்கும்? இவர்கள் கூடத்தான் அதிகமாக இருக்கும். அதற்கு சிறிய உதாரணம் உங்களுக்கு கூறுகிறேன். உங்களிடம் அஞ்ஞான ஆத்மா ஒருவர் வந்து மற்றவரை பற்றி இவர் இப்படிப்பட்டவர், மிக மோசமானவர் என்று பிறரை பற்றி கூறுகையில், ஆமாம், இந்த ஆத்மாவுக்கு வேறு வேலை இல்லை, இது போலவே புறம் கூறுவார் என்று நினைத்து அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுவிடுவோம். ஆனால் அதே சொல்லை பிராமண பரிவாரத்தில் உங்களுடன் உள்ள ஆத்மா சொல்லும்போது ஸ்திதி எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் உங்கள் ஸ்திதி கெட்டு போய்விடும். அப்போது கணக்கு வழக்கு யாருடன் அதிகமாக உள்ளது? பிராமணர்களிடம்தான் அதிகமாக உள்ளது. இப்படிப்பட்ட கணக்கு வழக்குகள் யாருடன் அதிகம் உள்ளதோ அப்படிப்பட்ட கணக்கு வழக்குகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பிராமணருடன் கணக்கு முடிக்கும் சாதனம் என்ன? சில ஆத்மாக்கள் பிற பிராமண ஆத்மாக்களை கீழே தள்ளி விடுவதிலேயே குறியாக உள்ளனர். இது எல்லாம் உங்களுடன் உள்ள கணக்கு வழக்குகள்தான். இப்போது இந்த கணக்கு வழக்குகளை முடிக்கும் சாதனம் என்ன? பிராமண ஆத்மாக்களிடம் கணக்கு முடிப்பதற்கான சாதனம் சதா காலத்திற்கும் சுப பாவனை,
சுப காமனா, சுப ஆசை ஆகும். ஒருவேளை ராவணனை விட மிக பெரிய எதிரி உங்கள் முன் வந்தாலும் உங்களுடைய சுப பாவனை போகக்கூடாது என்று பாபா கூறியுள்ளார். சுப பாவனையின் மூலமாகத்தான் பிராமண ஆத்மாக்களிடம் உள்ள உங்களுடைய கணக்கு வழக்குகளை முடிக்க முடியும். அதாவது எதிரிகள் உங்களை கஷ்டப்படுத்துவதினாலும் கேவலப்படுத்துவதினாலும் அவர் நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்ற சுப பாவனையே நீங்கள் வைக்க வேண்டும். பிறர் உங்களை கேவலப்படுத்தி தலைகீழாக பேசுபவர்கள் மீது சுப பாவனை வைப்பதற்கு பதில் மீண்டும் நீங்கள் பிரச்சனை செய்தால், ஏதாவது பேசிவிட்டால் அந்த கர்ம கணக்கு குறையாமல் அப்படியேதான் இருக்கும். அதனால் அந்த கணக்கை மீண்டும் முடிக்க வேண்டி வரும். சில நேரம் அதற்கு பதில் பேசாமல் போனால் அந்த கணக்கு பாதி முடியும். ஆனால் அவர்களுக்கு நீங்கள் சுப பாவனையும் வைக்கும்போது மேலும் பாதி கணக்கு முடியும். அதனால் இந்த இடத்தில் 2 மடங்காக முழு கணக்கும் முடிகிறது. எனவே பிராமண ஆத்மாக்களிடம் உள்ள கணக்கை முடிக்கும் சாதனம் சுப பாவனா மற்றும் சுப காமனா ஆகும். 6வதாக ஈவில் சோல் மூலம் வரும் பேப்பர். கடைசி சமயத்தில் ஒவ்வொருவருக்குள்ளேயும் 5 ஆத்மாக்கள் பிரவேசமாகும். அப்போது என்ன ஆகும்? 5 என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். என்ன ஆகும்? ஒரே ஒரு துஷ்ட ஆத்மா உள்ளே புகுந்து விட்டாலே என்ன செய்கிறது? சரி, 5 ஏன் பிரவேசிக்கிறது? ஏனெனில் கடைசி சமயத்தில் மறுபிறவி என்பது எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் ஆத்மாக்களுக்கு கணக்கு வழக்கு முடிக்காமல் மீதம் உள்ளது என்றால் அதனை யார் மூலம் முடிக்க வேண்டுமோ அதனை எப்படியாவது முடித்தே தீர வேண்டும். கணக்கு யாருக்கு உள்ளதோ அவர்கள் கண்டிப்பாக முடித்தாக வேண்டும் தானே. இப்பொழுது யார் கணக்கு முடிக்க வேண்டுமோ கணக்கு முடித்தாக வேண்டுமல்லவா? இப்போது உங்களுடன் யாருடைய கணக்கு வழக்காவது இருந்து விட்டால் அந்த ஆத்மா சரீரம் விட்டதென்றால் அந்த கணக்கு முடிப்பதற்காக உங்களுக்குள் பிரவேசமாகும். ஏனெனில் மறுபிறவி என்பது இல்லாத சமயம் அது போன்ற சமயத்தில் மறுபிறவி எடுக்க முடியாது தானே முடிப்பதற்கு. அதனால்தான் இப்படி ஆகும். அது கல்பத்தின் முடிவு காலம், எல்லா கணக்கு வழக்குகளையும் முடிப்பதற்கான சமயம். இதனால் கண்டிப்பாக ஈவில் சோல் பிரவேசமாகி தன் கணக்கை முடிக்கும். பின்பு என்ன செய்வீர்கள்? இதிலிருந்து தப்பிக்கும் சாதனம்தான் என்ன? இப்படி நடந்து கொண்டும் இருக்கிறது. இந்த நிலை இப்போது அதிகமாகிவிட்டது. பாபா நினைவு தூய்மையின் பலம். ஈவில் சோல் அதாவது துஷ்ட ஆத்மாக்கள் யார் மீது பிரவேசமாகும்? யார் மீது தன் கணக்கு வழக்கு உள்ளதோ அவர்கள் மீதுதான் பிரவேசமாகும். கணக்கு வழக்கு இல்லாதவர்களிடம் பிரவேசம் ஆகாது. அனைத்து சரீரத்திலும் இந்த ஆத்மாக்கள் பிரவேசம் ஆகணும் என்ற அவசியம் அதற்கு இல்லை. யாரிடம் அவர்களுக்கு கணக்கு உள்ளதோ அவர்களிடம்தான் அந்த சரீரத்தில்தான் பிரவேசமாகும். இருந்த போதிலும் உங்களிடம் 2 விஷயம் இருக்குமென்றால் கணக்கு வழக்குகள் அந்த ஆத்மாக்களுடன் இருந்தாலும் பிரவேசம் ஆக முடியாது. அந்த 2 விஷயம், ஒன்று பாபாவின் நினைவு பலம், அதாவது சிவபாபாவின் நினைவு பலம். மற்றொன்று தூய்மையின் பலம், பவித்ரதா. ஆக நினைவு மற்றும் தூய்மையின் பலம் உங்களிடம் இருக்குமானால் இப்படிப்பட்ட ஆத்மாக்களின் சரீரத்தின் மீது கணக்கு வழக்கு இருந்த போதிலும் ஈவில் சோல் பிரவேசம் ஆகாது. அது ஈவில் சோல். உங்களுடைய தொடர்பு சுப்ரீம் சோலுடன் உள்ளது. சுப்ரீம் சோலுக்கு முன்னால்
எந்த சோலும் இயங்கும் பவர் கிடையாது. நீங்கள் பரமாத்மாவின் நினைவு சக்தியால் தொடர்பு கொண்டு இருக்கும்போது மற்ற எந்த ஆத்மாக்களுக்கும் உள்ளே பிரவேசிக்க சக்தி இருக்காது. சிவபாபாவின் நினைவு பலம், தூய்மையின் பலம் இவ்விரண்டும் இருக்குமானால் ஈவில் சோல் பிரவேசிக்க முடியாது. 7வது பாயிண்ட், சரீர கர்ம போக் மூலம் வரும் பேப்பர். இது பெரிய கடுமையான ஒரு பேப்பர். உங்கள் உடலில் வலிகள் இருக்கும்போது பாபாவின் நினைவு உள்ளதா என்று சிறிது யோசித்து பாருங்கள். எப்பொழுது உடலில் வலி இருக்கிறதோ அப்போது பாபாவை நினைவு செய்ய முடிகிறதா? நினைவு செய்ய முடியாது இல்லையா? உடல் வலி நம்மை இழுக்கிறது தானே. அப்படி வலி இருக்கும்போது பாபாவின் நினைவு இல்லாத அந்த நேரத்தில் உங்கள் உடலில் இருந்து ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிந்து போனால் அந்துமதி சோகதி என்ற கணக்குப்படி உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? கடைசியில் உள்ள நினைவே மறுபிறவியின் ஆரம்பம். எனவே கடைசி சமயத்தில் பாபாவின் நினைவுதான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வெற்றியும் பெற முடியும். ஒவ்வொருவருக்கும் அனுபவம் இருக்கும். அதாவது சரீரத்தில் சிறிய நோயாக இருந்தால் அது போய்விடும். ஆனால் அசாதாரண வலி வருகிறது என்றால் அந்த சமயம் என்ன செய்வது? கர்மத்தின் மீது வெற்றி பெற வேண்டிய விதி எப்படி பிரம்ம பாபா கர்மத்தின் மீது வெற்றி பெற்றார் என்பதற்கு பிரம்ம பாபாவே உதாரணமாக உள்ளார். கடைசி சமயத்தில் பீடை அதிகமாக இருக்கும். பிரம்ம பாபா சரீரத்தை விட்ட பின் அங்கே பாபாவிடம் போய் மெசேஜ் கேட்டார்கள். சூக்ஷ்மவதனம் சென்று செய்தியாளர் செய்தி சேகரித்து வந்து சொன்ன செய்தி போக் மெசேஜ். வெளி ரூபத்தை நாங்கள் பார்த்தோம். பாபா கையினை தாதியின் பிரகாஷ்மணி தாதி கையின் மீது வைத்து கொண்டு திருஷ்டி கொடுத்தார். திரும்ப கொடுத்து கொண்டு இருக்கும்போதே ஆத்மா சரீரத்தை விட்டு சென்றது. அப்போது சந்தேஷி கேட்டார், நான் உங்கள் வெளி தோற்றத்தை தான் காண முடிந்தது. ஆனால் பாபா, அந்த சமயம் உங்களுக்கு உள்ள உள்ஸ்திதி ஆத்மஸ்திதி என்னவாக இருந்தது? இதற்கு பிரம்ம பாபா கூறுகிறார், பாபா சரீரத்தை விடும்போது 3 விஷயம் ஒன்றாக நடந்து கொண்டிருந்தது. 1, அது பிரம்ம பாபா சிவபாபாவுடன் பேசிக்கொண்டிருந்தார். அதாவது, பாபா, நீங்கள் எவ்வளவு இனிமையானவராக இருக்கின்றீர்கள், எவ்வளவு அன்பானவராக இருக்கின்றீர்கள். பாபா, நீங்கள் என்னை உங்களிடம் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அழைத்தீர்கள், நான் உங்களிடம் வந்து சேர்ந்து விட்டேன். அவ்வளவுதான். இப்படியே பிரம்ம பாபா சிவபாபாவுடன் பேசிக்கொண்டிருந்தார். 2வது, கர்மபோக் முழு வேகத்தில் இருக்கிறது. அதுபோல் 3வது, கர்ம யோகமும் முழு வேகத்தில் இருக்கிறது என்று கூறினார். கர்மயோகம் என்பது கர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல. கர்மயோகம் என்றால் சுவாசிப்பது, பேசுவது, பார்ப்பது எல்லாமே செய்து கொண்டிருக்கும் போதிலும் பாபாவின் நினைவில் செய்து கொண்டிருக்க வேண்டும். கர்மயோகமும் கர்ம போகமும் முழு வேகத்தில் உள்ளது. பாபா கூறுகிறார், உடலில் வலி அதிகமாகும் போது பிரம்ம பாபா தன் சரீரத்தில் என்ன பார்த்தார் என்றால், ஆத்மாவானது பிருக்குட்டியிலிருந்து தன் உடலிலேயே கீழே இறங்கி வந்து காலின் கட்டை விரல் உள்ள இடத்திற்கு வந்தது. பாபா அதனை அப்போது பார்த்து கொண்டிருந்தார். பின்பு ஆத்மா சரீரத்திலேயே காலிலிருந்து தலைக்கு மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பித்தது. அதனால் சரீரத்தில் பாபாவுக்கு இருந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது.
கடைசியில் புருவத்திற்கு மத்தியில் ஆத்மா வந்து பிறகு வெளியேறி கால் பகுதியில் இருந்த ஆத்மா மேல் நோக்கி வரும்போது ஆத்மா சாந்தி ஆகிக் கொண்டே வந்தது என்பதை பாபா உணர்ந்துள்ளார். அதனால் கர்ம யோகமானது கர்ம போகத்தின் மீது வெற்றி அடைந்தது. பிரம்ம பாபா கர்ம போகத்தை வெற்றி பெற்ற முறை. எப்படி பிரம்ம பாபா கர்ம போகத்தை வெற்றி பெற்றார்? பிரம்ம பாபாவுக்கு தன் உடலில் வலியிலிருந்தும் வலியின் உணர்வு தெரியவில்லை. எதனால்? பாபா சரீரத்தின் கர்ம போகை அவர் அனுபவிக்கவே இல்லை, அதாவது அதனை அவர் உணரவே இல்லை என்பதாகும். பாபா கர்மபோகை சாட்சியாக இருந்து பார்த்தார். கர்மபோகிலிருந்து பாபா விடுபட்டும் தனிப்பட்டும் இருந்தார். எப்படி ஆத்மா சுய தர்மத்தில் சாந்த சொரூபமானதோ, ஆத்மா ஆனந்த சொரூபமானதோ, ஆத்மா சுக சொரூபமானதோ, ஆத்மா அன்பு சொரூபமானதோ அப்படியே இருந்தார். ஆத்மா வலி சொரூபமானது இல்லை, துக்க சொரூபமானது இல்லை. பாபா தன் சரீரத்தில் இருந்து முழுவதும் விடுபட்டு நான் ஆத்மா சாந்த சொரூபம், நான் ஆத்மா அன்பு சொரூபம், நான் ஆத்மா சுக சொரூபம் என்கிற ஸ்திதியில் நிலைத்திருந்த காரணத்தினால் தன் உடலில் இருந்த வலிகள் வேறு யாருக்கோ உள்ளது போல் உணர முடிந்தது. நான் ஆனந்த சொரூபமாக இருக்கிறேன் என்ற நினைவிலேயே விதேகி ஸ்திதி இருந்தது. இந்த விதேகி ஸ்திதி அவஸ்தாவைத்தான் பாபா இந்த முரளியில் கூறியுள்ளார். எனவே அப்படிப்பட்ட விதேகி ஸ்திதி அவஸ்தா வேண்டும். வலி வந்தால் வேறு யாருக்கோ உள்ளது போல் உணர்வு வர வேண்டும். அதனால் நான் ஆத்மா ஆனந்த சொரூபம், நான் ஆத்மா அன்பு சொரூபம், நான் ஆத்மா சுக சொரூபம், துக்க சொரூபம் கிடையாது. இப்படிப்பட்ட விதியின் மூலம் பிரம்ம பாபா ஆத்மா கர்மயோகியிடம் வெற்றி பெற்றார், அதாவது கர்மபோகிடம் வெற்றி பெற்றார். நீங்களும் அப்படியே வெற்றி பெற வேண்டும். எட்டாவதாக கெட்ட திருஷ்டி. தீய திருஷ்டி விருத்தி ஆத்மாக்களின் மூலம் வரும் பேப்பர். கடைசி சமயத்தில் பலவிதமான ஆத்மாக்கள் உங்களிடம் வருவார்கள். இதில் சிலர் உங்களை கொலை செய்யவும் வருவர், சிலர் மிக மோசமான எண்ணங்களுடனும் வருவர். இதை எல்லாவற்றிலிருந்தும் விடுபடும் பாதுகாப்பு சாதனம் என்ன? ஒன்று, பாபா முரளியில் கூறியுள்ளார் விதேகி அவஸ்தா. உங்களை சிலர் கொலை செய்ய வரும்போது நீங்கள் ஜோதி சொரூபத்தில் இருப்பீர்களேயானால் அது பாதுகாப்பு. நாம் சுயம் ஜோதியாக உள்ளேன், பிரகாசமாக உள்ளேன் என்கிற ஸ்திதியில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது உங்களை கொலை செய்ய வருபவர்கள் கண்களுக்கு சரீரம் தெரியாமல் ஜோதி சொரூபம் மட்டுமே தெரியும். அவர்கள் அந்த பிரகாசத்தை எப்படி கொள்ள முடியும்? இதற்கு கேள்வியே இல்லை. பிரம்மா பாபாவை ஒருவர் கொல்ல வந்தார். ஆனால் பாபா இருந்த இடத்தில் கொலைகாரனுக்கு வெறும் ஒளி மட்டுமே தெரிந்தது. அதனால் கொலையாளியால் பாபாவை கொலை செய்ய முடியாமல் போனது. நீங்கள் எந்த அளவு சிவசக்தியுடன் இணைந்திருப்பீர்களோ, இந்த ஸ்திதியில் இருப்பீர்களோ, இந்த ஸ்திதியில் இருக்கும்போது உங்களை யார் கொலை செய்ய வந்தாலும் கொலை செய்ய வருபவர்கள் கண்களுக்கு உங்களின் மூலமாக அவர்களின் இஷ்ட தேவதை சாட்சாத்காரமாகும். பின்பு தானாகவே அவர்கள் உங்கள் காலடியில் சரணடைந்து விடுவார்கள். நீங்கள் எந்த அளவு பாபாவின் நினைவில் இருக்கின்றீர்களோ அது ஒன்றுமாக இணைந்து 11ஆக ஆகிவிடும். நீங்கள் பாபாவின் நினைவில் நிலைத்திருக்கும் போது உங்களை அடித்து போட 50 நபர்கள் பல ஆயுதங்களுடன் வருகிறார்கள் என்றால்
நீங்கள் அச்சமயம் தனியாக இருந்தபோதிலும் அவர்களுடைய கண்களுக்கு 100 பேராக காட்சி தருவீர்கள். அவர்களை விட நீங்கள் இரட்டை சக்தியாக, டபுள் பவர்ஃபுல்லாக தெரிவீர்கள். இதனால் அவர்கள் பின்னோக்கி ஓடிவிடுவார்கள். இது பகவானின் மகா வாக்கியம். எனவே பாதுகாப்பான சாதனம், மேலும் பாதுகாப்புக்கான சாதனம் விசேஷ விதேகி ஸ்திதியில் நிலைத்து பாபாவின் நினைவில் இருப்பதே. இந்த பயிற்சி இப்போது முதல் செய்து வந்தால் கடைசி சமயத்தில் நீங்கள் எல்லா பேப்பரிலும் வெற்றி பெற்று பாஸ் வித் ஆனர் ஆகிவிடுவீர்கள். நல்லது. பாப் தாதாவுக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைத்து தேவகுல ஆத்மாக்களுக்கும் ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போவது பாஸ் வித் ஆனர். அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மதுபனில் நடைபெற்ற தாதி குல்சார் அவர்களின் சிறப்பு வகுப்பு. பாபாவிடம் உங்களுக்கு அன்பு உள்ளது. சக்தி, யோகம், வரதானம் எல்லாம் கொடுத்துள்ளார். நினைவு என்பது யோக அக்னி. இந்த நினைவின் மூலமாகத்தான் விக்ரமம் விநாசம் ஆகிறது, சக்தியும் கிடைக்கிறது, சம்ஸ்கார பரிவர்த்தனையும் ஆகிறது. மேலும் பாபாவுடன் இருக்கும் அனுபவமும் பாபாவின் குடைநிழலில் இருக்கும் அனுபவமும் ஆகிறது. எனவே நினைவுதான் யோகம். நமது பாதுகாப்பின் சாதனமாகவும் இருக்கிறது. ஆகையால் நினைவின் மூலமாகத்தான் எதிர்வரக்கூடிய அனைத்து டெஸ்ட் பேப்பரையும் பாஸ் செய்து பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். விதேகி சொரூபம். இப்பொழுது இந்த கடைசி முரளியில் பாபா சாரம் கொடுத்துள்ளார். அதில் குழந்தைகளே, இந்த கடைசி சமயத்தில் விதேகி சொரூப ஸ்திதிதான் குழந்தைகளாகிய உங்களை பிரம்மா பாபாவுக்கு சமமாக பாஸ் வித் ஆனர் ஆக்கும். ஏனெனில் கடைசி சமயத்தில் பலவிதமான டெஸ்ட் பேப்பர் நம் முன் வரும். ஆனால் அந்த அனைத்து பேப்பரிலும் பாஸ் ஆக வேண்டுமானால் விதேகி அவஸ்தா மிக அவசியம். விதேகி என்றால் சரீரத்தில் இருந்து கொண்டே சரீர உணர்வில் இருந்து விடுபட்டு உங்கள் சுய சொரூபத்தில் நிலைத்து இருப்பது. அதாவது சுய சொரூபம். சுயம் பாபா மற்றும் சுய வீடு, அதாவது ஆத்மநிலை, பிறகு சாந்தி தாமம் ஆகிய இம்மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதாகும். பாஸ் வித் ஆனர் ஆவதற்கான ஸ்திதி. ஆத்மா தன் சுய சொரூபத்தில் நிலைத்திருக்கிறது, தன் அப்பாவின் நினைவில் நிலைத்திருக்கிறது, பின்பு தன் வீட்டின் நினைவில் நிலைத்திருக்கிறது. இம்மூன்று ஸ்திதியும் ஜோதி சொரூபத்தின் ஸ்திதியாகும். இதுவே பிரகாசத்தின் ஸ்திதி என்பதாகும். உங்கள் சொரூபம் ஜோதி சொரூபம், பாபாவின் சொரூபமும் ஜோதி சொரூபம், உங்கள் வீட்டின் சொரூபமும் பிரகாச சொரூபம். இந்த ஸ்திதிதான் கடைசியில் உங்களை பாஸ் வித் ஆனர் ஆக்கும். ஏனெனில் கடைசி சமயத்தில் பாஸ் வித் ஆனர் ஆவதற்கு எல்லா பேப்பரிலும் பாஸ் ஆக வேண்டும். அந்த பேப்பர்களை உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன். அதாவது கடைசியில் பலவிதமான பேப்பர்கள் வரும். அவைகளை பாஸ் ஆவதற்கான விதி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை விதமான பேப்பர் வரும் என்று தெரியுமா? கடைசியில் எந்த பேப்பர் வருமோ அந்த பேப்பர்கள் 8 விதமானது. அந்த 8 பேப்பரிலும் பாஸ் ஆகக்கூடியவர்களே அஷ்டரத்தினங்கள்.
அதாவது பாஸ் வித் ஆனர் ஆவர். டெஸ்ட் பேப்பர் 8 விதம். பேப்பர் என்னவென்று, அதாவது என்னென்னவென்று பாபா முன்பே கூறிவிட்டார். அந்த பேப்பர்கள் என்ன என்ன வருமென்று. அது மட்டுமல்லாமல் பாஸ் ஆவதற்கான விதியும் என்னவென்று கூறிவிட்டார். ஆனாலும் அதை உங்களுக்கு கூறுகிறேன். பாபா விதிக்கான சாரத்தையும் கூறியுள்ளார். விதேகி சொரூப ஸ்திதி தான் உங்களை பாஸ் வித் ஆனர் ஆக்கும். இருப்பினும் இந்த விதேகி சொரூப ஸ்திதி 8 பேப்பரிலும் எப்படி பாஸ் வித் ஆனர் ஆக்குகிறது என்று உங்களுக்கு தெளிவும் படுத்துகிறேன். ஏனெனில் பேப்பர் ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருக்கிறது. அது 1. 5 விகாரம் ஏதாவது பழைய சம்ஸ்காரத்தின் மூலம் வரும் பேப்பர். 2. 5 தத்துவங்களின் மூலம் வரும் பேப்பர். 5 தத்துவங்கள் என்றால் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் மூலம் வரும் பேப்பர். 3. பிரகிருதியின், அதாவது இயற்கை சாதனங்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட பொருட்கள், குடிநீர், உணவு, பெட்ரோல் முதலானவை எதுவும் கிடைக்காமல் போவதற்கான பேப்பர். 4. லௌகீக சம்பந்தங்களின் மூலம் வரும் பேப்பர். 5. அலௌகீக சம்பந்தம், அதாவது பிராமண பரிவாரத்தின் மூலம் வரும் பேப்பர். 6. ஈவில் சோல், துஷ்ட ஆத்மாக்களின் மூலம் வரும் பேப்பர். 7. கர்மபோக், அதாவது சரீர கர்மபோக் மூலம் வரும் பேப்பர். 8. கெட்ட பார்வை மற்றும் செயல்கள் உள்ள ஆத்மாக்களின் மூலம் வரும் பேப்பர்களாகும். இந்த 8 பேப்பர்களிலும் நாம் பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும். பேப்பர்கள் பற்றி நமக்கு முன்பே தெரியும். பாஸ் ஆகும் விதி கூட தெரியும். எனவே நீங்கள் பாஸ் ஆக வேண்டுமல்லவா? ஆனால் இந்த படிப்பின் பெரிய அதிசயம் என்னவென்றால், அனைத்தும் தெரிந்திருந்தும் பாஸ் வித் ஆனர் 8 பேர்தான் ஆகிறார்கள். ஏனெனில் பாபா என்ன விதி கூறியுள்ளாரோ அந்த விதியை முழுமையாக தன்னுடையதாக நடைமுறையில் கொண்டு வருவதில்லை என்பதே ஆகும். முதலாவதாக 5 விகாரம் பழைய சம்ஸ்காரத்தின் மூலம் வரும் பேப்பர். 5 விகாரங்களின் மீது வெற்றி பெறுவதற்கான சாதனம், அதாவது சம்ஸ்காரங்களின் மீது வெற்றி பெறுவதற்கான சாதனம் ஒன்று மட்டுமே முக்கியமானது. அதுவே அசரீரி ஸ்திதி, ஆத்மஸ்திதி. ஒருவேளை நீங்கள் ஆத்மஸ்திதியில் நிலைத்திருந்தீர்களேயானால் இந்த விகாரங்கள், அதாவது பழைய சம்ஸ்காரங்கள் தானாகவே அழிந்து போய்விடும். விகாரத்தின் உற்பத்தி, சம்ஸ்காரத்தின் உற்பத்தி, இது அனைத்தும் தேக அபிமானத்தில் இருந்து வருவதுதான். நீங்கள் அனைவரும் ஆத்ம அபிமானி ஸ்திதியில் நிலைத்திருந்தால் விகாரங்களின் மீது மிக சுலபமாக வெற்றி பெறலாம். எனவே பாபா இந்த கடைசி முரளியில் அதிக வேகம் கொடுத்துள்ளார். ஆகையால் தேகி அபிமானி ஸ்திதியில் நிலைத்திருங்கள். 2. 5 தத்துவங்களின் மூலம் வரும் பேப்பர். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் மூலம் வரும் பேப்பர். 2. 5 தத்துவங்களின் மூலம் டெஸ்ட் பேப்பர் அல்லது பிரகிருதி மூலம் வரும் பேப்பர். பிரகிருதி பேப்பரில் மழை, பூகம்பம், புயல் மற்றும் இயற்கையின் சீற்றங்கள் அனைத்தும் உள்ளது. பாபா இந்த முரளியில் கூறியுள்ளார், 5 தத்துவங்களும் முழு குழப்பத்தில் வந்தாலும் நீங்கள் விதேகி ஸ்திதியில் நிலைத்திருந்தால் பிரம்மா பாபாவுக்கு சமமாக பாஸ் ஆவீர்கள். அந்த காட்சியை உங்கள்